2 பார்சல் நம்ம அமேசான் ஆர்டர் போட்டோம், வந்துடுச்சு வீட்டுக்கு. இப்போ 2 பார்சல் நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம். அமேசானில் ஒன்று, ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்று. சவுண்ட் பார்க்கலாமா? வைக்கிறவங்க நம்ம ஒரு பைக் இப்போ வாங்கியிருந்தோம். அந்த பைக்கில் ரொம்ப கேவலமான சைட் மிரர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்னதாகவும் சரி, ரொம்ப அசிங்கமாகவும் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஒரு சைடு மிரர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் உள்ளதை போயிட்டு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ். என்ன மாதிரி எதுக்குள்ள எந்த பைக்குள்ளே காப்பி இதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹோண்டா பைக்குள்ளே காப்பி. ஆக்சுவலாக ஹோண்டா பைக் உள்ள சைடு மிரர்ஸ் தான் கேட்டிருந்தேன். நான் செக் பண்ணேன். அப்போ நமக்கு இது வந்துருச்சு. டேரெக்டாக ஹோண்டான்னு பிராண்டு வரல, ஒரு தேர்ட் பார்ட்டி செஞ்சு கொடுக்குறாங்க. இதுதான். ஸோ இது வந்து ஹோண்டா பைக் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவில் இதே மாதிரி தான் இருக்கும். சேம் டிசைன் தான். ஸோ அதே குவாலிட்டி தான். ஸோ அதே மாதிரி கம்பி விசிபிளாக இருக்குது இந்த இடத்துல. சிம்பிளான டிசைன் ஹோண்டா கொடுக்குறது. ஸோ அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அமேசானில் ஆர்டர் போட்ட பார்சலாக. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக்கு. இங்கே ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் இல்லை இந்த மாதிரி பேட்டர்ன்ஸு ப்ளஸ் அந்த பேட்டர்ன்ஸ் இதுலேயே வருது, பட் இந்த இடத்துல இல்லை. இதுதான் அமேசானில் நம்ம ஆர்டர் போட்ட டிசைன் மிரர். இது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்குது. நம்ம ஹோண்டாக்குள்ள சைட் மிரருக்கும் இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணால் சைஸ் டிஃப்ரென்ஸு. இந்த மிரர், இந்த ஹோண்டா மிரர் வந்து அகலமாக தான் இருக்குது, பட் லென்த் அந்தளவுக்கு இல்லை. நமக்கு இதில் வந்து அகலம் கிடச்சிருது, இதே அகலம் கிடச்சிருது. லென்த்தும் இந்த 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 வெப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது அதிகமாக இருக்குது. நம்ம எது செலக்ட் பண்ண போகிறோம்னா இதை தான் செலக்ட் பண்ண போகிறோம். இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறது. அண்ட் இது ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு கீழே வர மாட்டேங்குது, இங்கேயே இடிச்சிருது கம்பி. இது கீழே வர மாட்டேங்குது. இப்படி வச்சா நம்ம சைடு மிரர் மாட்டினோம்னா இது மேலே இருக்கும். பட் ஆனால் இப்படி இந்த மாதிரி மேலே எப்படியில் இருக்குது. ஸோ இது கீழே இறக்க முடியாது. அப்போ நமக்கு இது மேலே வியூக்கு மேலே காட்டுது. அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இது நம்ம கீழே இறக்கணும், எவ்வளோ வேணாலும் கீழே ஹைட் இறக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. எந்த வண்டிக்கு வாங்க அவசியம் தேவைப்படாது, பட் ஒரு வண்டிக்கு மட்டும் இப்போ தேவைப்படுது. மெயினாக நம்ம வாங்கின வண்டிக்கு அந்த வண்டியை நேராக அவங்கள்ட்ட காட்டுறேன். டேரெக்டாக போய் அந்த வண்டி வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி. அந்த எலக்ட்ரிக் வண்டினா சாதாரணமாக கிடையாது. இப்போ இந்த காலத்தில் எலக்ட்ரிக் வண்டி வாங்கினா குறைஞ்சபட்சம் நல்ல வண்டி வாங்கினா 1.5 லட்சம் மேலே வருது. அப்படி இருக்கும்போது சப்பையான அது மெயினான ஒரு விஷயம் இந்த சைட் மிரர். அது ரொம்ப சப்பையான சைட் மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது யாருமே. அந்த அமௌண்ட் அதிகமாக சார்ஜ் பண்ணுற பேட்டரி கம்பெனிஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுக்காக நம்ம வாங்கி போட வேண்டியதாக இருக்குது. அந்த சைட் மிரர் கொடுக்காம அதுக்கு மைனஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு பைக்கில் கொடுத்தா கூட பிரச்சனை மனசாரிடும். பட் அந்த சைட் மிரர் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. இப்போ அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த 2 மிரரோட பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில்ஸும் ப்ரைஸ்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். அந்த டீட்டெயில்ஸ் செப்பரேட்டாக வரும். இன்கேஸ் நான் இப்போ காட்ட போகிற வண்டி நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த மிரர் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த மிரர் பிளாஸ்டிக். ஸோ இதை நான் வந்து ஃபிட் பண்ணி காட்டுறேன். இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் நமக்கு பிடிச்சிருக்கு. நம்ம இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நல்ல சைஸும் அதிகமாக இருக்குது. இதுதான் நம்ம பைக்குக்கு ஃபிட் பண்ண மிரர். இதை நம்ம ஆர்டர் போட்டு வந்து அமேசானில் கார்பன் ஃபைபர் பேட்டர்ன் ஹெவி டியூட்டி மிரர் ஃபார் ஸ்கூட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் ஃபிட் பண்ணி இந்த பிக்சர் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 290 rupees தான். பட் ப்ராப்ளம் என்ன கேட்டிங்கன்னா இங்கே 70 rupees டெலிவரி சார்ஜ் போட்டுருவாங்க. அந்த 70 rupees டெலிவரி சார்ஜ் மட்டும் இல்லைன்னா சூப்பர் ரேட். இது 290 rupeesக்கு ஒர்த்து தான். அண்டு அந்த மிரர் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பெஸ்ட் ரேட்டாக இருந்துச்சு. அமேசானில் கிடைக்கும், பட் ஃப்ளிப்கார்ட்டில் ரேட்டு கரெக்ட் நல்லா இருந்துச்சு. 277 rupees. பட் இதில் வந்து டெலிவரி சார்ஜஸ் இல்லை. ஸோ வாங்க நம்ம பைக்கை போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம சொன்ன ஸ்கூட்டி. ஸோ இந்த வண்டி கம்பெனி பேர் ரிவர். ஆறுங்கிற பேரை இங்கிலீஷில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இண்டிங்கிறது இந்த வண்டியோட பேர், கம்பெனி பேர் ரிவர். இந்த வண்டியை பற்றி நம்ம இவங்கள்ட்ட கேட்போம். இவங்க தான் ஆக்சுவலாக ஸ்கூட்டி எடுக்க சொன்னாங்க. ஸோ இவங்கள்ட்ட கேட்போம், வண்டி எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன். எனக்கு இந்த இதுக்குள்ள நிறைய ஸ்பேஸ் இருக்கு, நிறைய வச்சுக்கலாம். சரி, அப்புறம் இங்கேயும் தொங்க போட்டுக்கலாம் ஏதாச்சும். அப்புறம் இங்கே குட்டீஸ்லாம் நின்றுக்கலாம். தொங்க போட்டுக்கலாமா? இங்கே தொங்க போட்டுக்கலாம். எடுத்து தொங்க போட்டுக்கலாம் திறந்து. அப்புறம் இதுக்குள்ளேயே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, இதுக்குள்ளேயே ஏதாச்சும் வச்சுக்கலாம். அப்புறம் வேற இங்கே கீழே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு? காலை வைக்கிற இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ நிறைய இருக்கு. அவ்வளோ நிறைய இருக்கு. அப்புறம் நிறைய ஸ்பேஸ் கால் வைக்கலாம்.
இது கால் வச்சுக்கிறதுக்கு கால் வச்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு கால் வச்சுக்கலாம். அப்புறம் 3 பேர் உட்காந்து போற மாதிரி இருக்குதுல்ல, நல்லா பெருசா இருக்கு. இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வைக்கலாம். அப்புறம் நிறைய பேர் உட்காந்து போடலாம். அப்புறம் வேற அப்புறம் இங்க லேடிஸும் கால் வச்சு உட்காந்துக்கலாம். உங்ககிட்ட லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் இருக்கா? அதை திறந்து காட்டுங்க. இதை காட்டுறேன். இதா ஆமாம். சரி, வேற என்ன இருக்கு வண்டியில்? இது உள்ளுக்கு திறந்து காட்டுங்க. ஸ்பேஸ் பெருசாக இருக்குன்னு சொன்னீங்க. திறந்து இருக்கு. இதா 2 ஹெல்மெட் வச்சுக்கலாம். 2 ஹெல்மெட்டா? பெரிய ஹெல்மெட் ஒன்று, பெரிய ஹெல்மெட் இங்கே வைக்கலாம், சின்ன ஹெல்மெட் இங்கே ஒன்று வைக்கலாம். பெரிய ஸ்பேஸ் இதில் 43 லிட்டர் பூட் ஸ்பேஸு. ரைட், நம்ம மாட்ட போகிற கண்ணாடி உள்ளதாக இருக்குது, சைடு மேலே. ரைட், வேறு இப்போ நம்ம மெயினான மேட்ருக்கு போவோம். வண்டி என்னமோ பெரிய வண்டி இருக்கிறதுலையே, பெட்ரோல் வண்டியிலையும் சரி எலக்ட்ரிக் வண்டியிலையும் சரி இந்த வண்டியை அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பெரிய வண்டி. அதே மாதிரி ஹேண்ட்பாரும் பார்த்திங்கன்னா நல்ல வைடான ஹேண்ட்பார். நம்ம பர்க்மேன் ஹேண்ட்பாரோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த வண்டி, இந்த ஹேண்ட்பார். ஆமாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் இந்த சைடு மிரர் தான். இந்த கையை பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த கம்பேரிசனுக்கு அந்த நம்ம வாங்கின அந்த மிரர் காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கின மிரரு. இதுக்கு சைஸை பாருங்கள், அதிகமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த மிரர் ரொம்ப சின்னது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியல, பட்டு இருக்கிறதுலே எல்லா பைக்ஸ்லையும் நான் பார்த்த பைக்ஸில் இந்தியாவில் மோசமான மிரர் இது. ரொம்ப சின்ன மிரர், ஒன்றுமே தெரியல, சரியாக வியூவே தெரியல சைடில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது. அதாவது இந்த வண்டி வந்து ரொம்ப ப்ரீமியமான வண்டி. ஓலா ஏத்தருக்கு அப்புறம் சொல்ல முடியாது, ஓலா ஏத்தருக்கு போட்டியாக இருக்குது இப்போ இந்த வண்டி. ஏத்தருக்கு மேலேயே சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசு. ஏத்தெல்லாம் குட்டி குட்டி வண்டியாக தான் இருக்கும், ரொம்ப பெருசு. இந்தியாவிலே இருக்கிறதுலே இதுதான் பெரிய எலக்ட்ரிக் வண்டி. பெட்ரோல் வண்டிலையும் சரி இதை அடிச்சுக்கிற முடியாது, பெரிய வண்டி. பட் அதில் இது வந்து ரொம்ப சின்ன. ஏன்னா இது வந்து இன்ஹவுஸ்லேயே எல்லாமே அவங்க பிளாஸ்டிக்கு சீட்டு, இந்த ஹேண்ட் கிரிப்பு, இந்த எல்லா பிளாஸ்டிக்லேயே எல்லாமே அவங்க தான் பண்ணது, அவங்க தான் டிசைன் பண்ணி அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணது. அப்படி இருக்கும்போது இது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்கிற மோட்டர் சைக்கிள் இந்த எலக்ட்ரிக்கு. சும்மா 1.5 லட்சத்துக்கு மேலே இந்த வண்டியோட ப்ரைஸு. அப்படி பார்க்கும்போது இதில் போய் இந்த விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணலாமா? இவ்வளோ நல்லா எல்லாம் உட்கார்றதுக்கு இடம், உள்ள ஸ்பேஸு, கால் வைக்கிறதுக்கு இடம், எல்லாம் ஃபெசிலிட்டி நல்லா கொடுத்துருக்கீங்க. இதில் போய் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க? இது ஒரு மேட்ரா? ஸோ அதனால் நம்ம தான் இப்போ இந்த மிரரை மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த மிரரை மாற்றிடலாம். ஓகே, ஸோ அதை கழட்டி மாற்ற வீடியோ பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தோம்னா இவங்க இன்ஹவுஸ்லேயே செய்கிற மிரர்னு சொன்னேன் இல்லையா, அவங்களாம் டிசைன் பண்ணி அவங்கனா நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்தது. இதுலேயும் ஒரு அடாப்டர் வச்சுருக்காங்க, தேவையே இல்லாதது. அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டின்னு சொன்னால் ஓகே, அதுக்கு அடாப்டர் கொடுத்து மாற்ற மாதிரி கொடுப்பாங்க. பட் இவங்களோட மிரரை இவங்களே அடாப்டர் கொடுத்துருக்காங்க தேவையில்லாமல். 2 ஸ்க்ரூ இருக்கு பாருங்கள், இதையும் தனியாக கழட்டி இதில் மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ இதுக்குள்ளே போகும், இதுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ இதுக்குள்ளே போகும், மிரரோட ஸ்க்ரூ. ரைட், பாருங்கள் நான் சொன்னது இது பாருங்கள், சிங்கிள் ஸ்க்ரூ. இது மிரரோட சேர்ந்து வர ஸ்க்ரூ தான், இதில் அடாப்டர் கிடையாது. பட் இதில் கரெக்டாக ஃபிட் ஆகுது. இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இங்கே நம்ம டைட் வச்சிரும் வந்து தான். ஓகே, இதுலையா? மேக்ஸிமம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா
இந்த போல்ட்டை மேலே ஏற்றிடுறேன். ஏன்னா மேக்ஸிமம் இந்த ஸ்க்ரூ ஃபுல்லாக கீழே இருக்க பார்க்குறேன். அப்போ தான் நமக்கு அந்த சைஸு கரெக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப ஹைட்டாக இருக்காது. இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்த்து குறையும். கீழே ஃபுல்லாக இறக்கணும். இவ்வளோதான். இப்போ நம்ம டைப் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். நமக்கு இந்த மிரரோட லுக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. பிராண்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கீழே இறங்கிருச்சு. இந்த இடத்துல அவங்க பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பைக்கில் அந்த கவர் செட் ஆகாது இந்த பைக்குக்கு. ஸோ இதுக்கு கொஞ்சம் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி இது க்ளோஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும் இந்த இடத்த. பட் இருந்தாலும் இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது பாருங்கள். செப்பரேட்டாக வாங்கி மாட்டின மாதிரியே தெரியல. வண்டியோட லுக்குக்கும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இதில். அதே மாதிரி இந்த இதுலேயும் ஃபுல்லாக அந்த பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த லுக் எப்படி இருக்குது. விசிபிளும் சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த மிரரு பெரிய மிரரு, பெரிய மிரர் இந்த மிரரு. ஓகே. ஸோ வண்டியோட ஸ்பெக்ஸ் ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம அடுத்து போடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் நம்ம செப்பரேட்டாக வாங்கி மாட்டோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோஸை நான் போட்டுருவேன். இந்த இடத்துல அடுத்து நான் ஒரு ஃபோன் ஹோல்டர் இங்கே நான் செப்பரேட்டாக ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஃபோன் ஹோல்டர் ஒன்று வரும். இந்த 2 போல்ட்லேயும் மாட்டி இந்த இடத்துல கிளிப் மாதிரி வரும், அதில் ஃபோன் வைக்கிற மாதிரி. பட் அது பார்த்தீங்கன்னா ரேட்டு பயங்கரமான ரேட்டாக இருக்குது. ஸோ அதனால் நானாக ஒரு ஐடியா பண்ணி செப்பரேட்டாக அமேசானில் வாங்கியிருக்கேன். அதில் நான் ஆல்ட்ரு பண்ணி ஃபோனுக்கு மாட்டுவேன். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ணோம், இதில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம், அந்த பிளானில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சொல்லும்போது இந்த வண்டியில் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதிகமான ரேட்டு. இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இந்த மேட்டு வண்டி டஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இடையில மழை பெஞ்சிச்சு, ப்ளஸ்ஸு நான் வாஷ் பண்ணலை. இது ஒரு இந்த சீட் கவர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். ஸ்டிச்சிங் இந்த மாதிரி வந்திருக்கும் ரெட்டு கலரில். நான் ரெட்டு கலர் செலக்ட் பண்ணேன். ஒவ்வொரு வண்டிக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஆமாம், அது நான் ரெட் கலர் செலக்ட் பண்ணேன். வேறு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் சேர்க்கணுமான்னு தெரியல ஸ்கூட்டிக்கு, ஆனால் சேர்க்குறாங்க அந்த மாதிரி. ஸோ வண்டி இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட ரேட்ஸ் டீட்டெயில்ஸை எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கிறத மேபி அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வண்டியோட டிஸ்பிளே லுக் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக ரஷ் மோடில் இருக்குது, டாப் மோடில் இருக்குது. அண்டு இது வந்து நமக்கு பர்சன்டேஜ், இது எவ்வளோ ரேஞ்ச் ஓடும், என்ன மோடில் இருக்கோ அந்த ரேஞ்சு காட்டும். நம்ம அந்த மிடில் ரேஞ்சுக்கு மாற்றுவோம். ரைடு மோடு மாற்றினா 50 கிலோமீட்டருக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஈக்கோ மோடுக்கு மாற்றிட்டோம்னா 58 ஓடும் காட்டுது. ஸோ ஃபுல் சார்ஜ் பண்ணால் நமக்கு 111 கிலோமீட்டர்னு காட்டும் ஈக்கோவில். சரியா? அண்டு சரி, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சேனலுக்கு? சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, ஃபாலோ பண்ணுங்க வீடியோவுக்கு. அப்புறம் பேஜ் புதுசாக பார்த்துறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்னைக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.